Flipkart, Amazon ரெண்டுலயுமே என்னென்ன ஆஃபர் போகுது அப்படின்றத தனித்தனியா வீடியோ பண்ணிட்டோம். ஒரு சில பிராண்டுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு என்னென்ன டீல்ஸ் போகுது அப்படின்றதையும் விலாவரியா பார்த்தோம். பட் இங்க என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எது கார்டு ஆஃபர் போகுது, எது நார்மல் ஆஃபர் போகுது. 10,000 ரூபாய்க்கு என்ன போன் வாங்கலாம், 20,000 ரூபாய்க்கு என்ன போன் வாங்கலாம். இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடலா எடுப்போமா, இல்ல ஒரு வருஷம் பழசா இருந்தாலும் பரவாயில்ல பழைய போன் எடுப்போமா, இந்த மாதிரி பல குழப்பம் இருக்குல்ல. இந்த எல்லா குழப்பத்துக்கும் தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்சிலையும் எந்தெந்த போன் இருக்கு, யாருக்கு எந்த போன் சூட் ஆகும், எது பெஸ்ட் அப்படின்றத விலாவரியா பார்க்க போறோம். இன்ட்ரோ வேணாம், பாவம் எத்தனை இன்ட்ரோ பார்ப்பாங்க. வாங்க நேரா கண்டென்ட்குள்ள போயிடலாம். Thank you Mr. Gentleman. இப்போ என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல இந்த போர்ஷனை ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா தலைவன் தான் மிவியை பொறுத்தவரை ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க. இதுல பர்டிகுலரா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா மிவி ஃபோர்ட் S440 அப்படின்ற இந்த சவுண்ட் பார் வித் சப்வூஃபர் தான். இதை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா Flipkartல டாப் ரேட்டிங்ல இருக்க சவுண்ட் பார்ல இதுவும் ஒன்று 5.1 சவுண்ட் பார். மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா 440 வாட்ஸ் வந்து அவுட்புட் இருக்கும். டிசைனுமே கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக்கா பார்க்கறதுக்கு ஓரளவு பிரீமியமா இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா போர்ட்ஸையும் கவர் பண்ணிருக்காங்க. ஆக்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஆப்டிகல் போர்ட் இருக்கு. அப்படியே இல்லை அப்படின்னா ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தை பொறுத்தவரை அவங்க ஃபோன், டேப், கம்ப்யூட்டர், டிவி எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரை மட்டும் செட்டப் பண்ணி கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட்ல வச்சு ஒரு பாட்டு ஈட்டு போட்டோம் இல்ல ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா பேஸ் தரமா உள்ளது, சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பாருங்க. இதுக்கு மேல போட்டோம்னா காப்பிரைட் வரும். சோ இப்போதைக்கு இந்த சவுண்ட் பார் நீங்க ட்ரை பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ ஆஃபர் சேல்ல பாத்தீங்க அப்படின்னா 14,000க்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஆஃபர்ட்ட போலாம். ஓகே, இப்போ லோ பட்ஜெட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டர் 10Kல என்ன ஃபோன் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10Kக்குள்ள வதன்னு அவ்வளோ ஃபோன் இருக்கு. நானும் தேடுறேன் எழுதுறேன் எல்லா இடங்களையும் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க எவ்வளவு எழுதி வச்சிருக்கேன்னு. இதுல நான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்தது ரெண்டு ஃபோன். ஒன்னு Redmi 12C. இதை பத்தி ஒரு 2-3 வீடியோல ஆல்ரெடி பேசிட்டோம். சிம்பிளா சொல்லணும்னா G85 கொடுத்திருப்பாங்க, பெரிய டிஸ்பிளே இருக்கும். Poco C55 இருக்குல்ல, அது ஒரு அண்ணன் தம்பி என்ன வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா ரெண்டு ஃபோனும் ஒரே ஃபோன் தான். 7,800 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8,000 ரூபாய்க்குள்ள ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 4Gல இது ஒரு நல்ல சாய்ஸ். எனக்கு வந்து கேமரா நல்லா இருக்கணும் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மோட்டோவோட G32 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா இருக்கும். அதே மாதிரி 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருப்பாங்க. Snapdragon 680 இருக்கும், ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்கும், ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்திருப்பாங்க. சோ 10Kல எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்பெக்கா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சோ இந்த ரெண்டு ஃபோன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல சாய்ஸ். இதுக்கப்புறம் 20,000 ரூபாயில பார்த்தாதான் நிறைய குழப்பமே உருவாகுது. இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி 4 ஃபோன் எடுத்தேன். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜுக்காக ஒரு ஃபோன் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Infinix Note 30 போயிருங்க. ஏன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் கொடுத்திருப்பாங்க. 5,000 ரூபாய்க்குள்ள எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஃபோன்லயுமே இந்த ஸ்டோரேஜ் இல்லன்னு நினைக்கிறேன். கூடவே 5G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. Dimensity 6080 பர்ஃபார்மன்ஸும் ஓரளவு டீசென்ட்டா இருக்கும். நம்மளும் இதை பத்தி வீடியோ போட்டிருப்போம், பார்த்திருப்பீங்க. இந்த ரீசனுக்காக மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுக்கலாம். இல்ல எனக்கு இன்ஃபினிக்ஸ்லாம் பிடிக்காதுப்பா, கொஞ்சம் Redmi, Realme அந்த மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதை விட விலை கம்மியில Redmi 12 இருக்கு. 4 Gen 2 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. 5G பெருசா குறை இருக்காது, போன் லுக்கா இருக்கும். Redmi போன் யூஸ் பண்ண நல்லா இருக்கும். கேமரா பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி இந்த பட்ஜெட்ல இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். விலை பாத்தீங்க அப்படின்னா 12,000 வந்து இப்ப இருக்கு கார்டு ஆஃபர் இல்லாம. இதுக்கப்புறம் Moto G84 இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். ஏன்னா மோட்டோ அப்படின்றதுனால 50 மெகா பிக்சல் OIS கேமரா இருக்கும். அதே மாதிரி 695 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 12GB RAM 256GB இன்டர்னல் கொடுத்திருப்பாங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கல 18,000 கார்டு ஆஃபர் இல்லாம. குட் டீல் மேன். என்னப்பா நீ வெளிநாட்டுக்காரன் போனலாம் சொல்ற, அம்மூர்காரன் போனலாம் சொல்ல மாட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பட்ஜெட்ல ஒரே ஒரு போன் தான் இருக்கு, லாவா Agni 2 5G. சோ இந்த போனை பொறுத்தவரை ஆல்ரெடி நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்றத அது பார்த்திருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. இந்த போனை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா கர்வ் டிஸ்பிளே இருக்கும். 5G பேண்ட் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், கேமரா டீசென்ட்டா இருக்கும், இந்தியன் பிராண்ட் போன், ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் இருக்கும். இது எல்லாமே பாசிட்டிவ். ஆனா என்ன பஞ்சாயத்துனா வெப்சைட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் ஆஃபர்ல இருக்கு, 18,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா 20,000 தான் போட்டிருக்கும். இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன் அப்படின்னா அது கார்டு ஆஃபர். நம்ம தான் வந்து கவனிக்காம விட்டுருப்போம். அவ்வளவு குட்டியா போட்டிருப்பாங்க இன்க்ளூட் கார்டு ஆஃபர் அப்படின்றத மென்ஷனும் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க ஒரு போனை வாங்குறதுக்கு முன்னாடி வெளிய ஆஃபரை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கான்றத செக் பண்ணிட்டு பாருங்க. எது கார்டு ஆஃபர் எது கார்டு ஆஃபர் இல்லைன்றத ரொம்ப தெளிவா பாத்திரலாம். அப்புறம் அண்டர் 30K பார்க்கறதுக்குள்ள மண்டை காஞ்சு போச்சு. அது இது நீங்க பாருங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் சஜஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Realme GT2 Pro. ஏன்னா 28,000 ரூபாய் கொடுக்குறாங்க. Snapdragon 8 Gen 1 இருக்கு, 120Hz LTPO 2.0 பேனல் இருக்கு, 2K AMOLED டிஸ்பிளே இருக்கு, 50+50 அப்படின்ற மாதிரி ரெண்டு கேமரா, OIS சப்போர்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்பெக்கா தான் கொடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் பழைய போன் இருந்தாலும் இந்த ஸ்பெக்குக்கு இந்த விலைக்கு
சமூர்த்து. இதுக்கப்புறம் போக்கோ எஃப்ஐ. போக்கோ பார்த்தாலே நிறைய பேருக்கு நிறைய பயம் வருது, எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு. பட் போக்கோ எஃப்ஐ பொறுத்தவரையும் பெருசா கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, அந்த மதர் போர்டு அது இதுன்னு. ஏன்னா இவங்களோட டாப் அண்ட் போன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லாவே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸ்னாப்டிராகன் 7+ Gen 2 இருக்கும், 64 மெகாபிக்சல் OIS கேமரா இருக்கும். இந்த டிஸ்பிளே பார்க்கறது நல்ல பெருசா ஃபுல் வியூவா, பெசில்ஸ்லாம் கம்மியா சூப்பரா இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெக்குமே பாத்தீங்க அப்படின்னா டாப்பா கொடுத்துருப்பாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, நிறைய ப்ளோட் வாஷ் மட்டும் இருக்க தான் செய்யும். அதை தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல போன் 22,000க்கு வருதுன்னு நினைக்கிறேன். அது கார்டு ஆஃபரோடையா இல்லையா அப்படின்றத இன்னும் மென்ஷன் பண்ணல. ஸோ வாங்குறதா இருந்தா ஒரு 25,000க்குள்ள போக்கோ ஃபேன்ஸ்க்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். ஏதாவது இந்த Z7 Pro பாத்தீங்கன்னா நல்ல போன் தான், ஆனா இதுல ஆஃபர் அப்படின்னு பெருசா எதுவும் கிடையாது. அதே வேலை தான் ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டு ஆஃபர் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு கிடைக்கும். அதை தான் நார்மலா தான் எந்த ஆஃபரும் இல்லை. இதே மாதிரி தான் வந்து Honor 90மே. இந்த Honor 90 பாத்தீங்கன்னா வர்றப்ப ஏதோ பிரைஸ்லாம் பஞ்சாயத்து போச்சு, ஃபைனலா ஒரு பிரைஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ என்னன்னா ஒரு 27 சில்லறைக்கே கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தேன். பட் அங்கேயுமே கார்டு ஆஃபர் தான் மேஜர் ப்ளே பண்ணுது. அப்படி பார்க்கையில இந்த மாதிரி ஒரு சில ஃபோன் நாட் C3 லைட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஃபோன் நல்லா இருந்துச்சு. இதை தவிர பாத்தீங்கன்னா A34 வாங்கலாம். பட் என்னன்னா ஐபி ரேட்டிங், சாம்சங்கோட OS அப்டேட் இதுக்காக ட்ரை பண்றது அப்படின்னா சாம்சங் ஃபேன்ஸ் வேணா ட்ரை பண்ணலாமே தவிர மிச்சபடி அது ஓகேவா தான் இருக்கும். இந்த 30,000க்குள்ள இன்னொரு முக்கியமான போன் இருக்கு. நம்ம தலைவன் S21 FE 888 எடிஷன் கெத்தா ஒரு 43,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்களா, ஒரு ஆஃபர் சேல் வந்துச்சு, டொங்கின்னு குறைஞ்சிருச்சு. இப்போ இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 30,000 வித்தவுட் கார்டு ஆஃபர். எந்த கார்டும் யூஸ் பண்ணாமலே உங்களால 30,000க்கு வாங்கிக்கிற முடியும். 40,000க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா iPhone 13 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா 40,000 கிடையாது, ஆக்சுவல் பிரைஸ் வந்து 46,000. அதுல வந்து பேங்க் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாம் சேர்ந்து தான் வந்து 40,000க்குள்ள வந்து கொண்டு வருவாங்க. அப்படி பார்க்கையில உங்கள்கிட்ட பேங்க் ஆஃபர் வேணும், உங்களோட பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அது அந்த வேல்யூக்கு போகணும், அப்படிலாம் எடுத்தீங்கன்னா தான் 40,000க்கு வரும். ஸோ அப்படி பார்க்கையில எனக்கு தெரிஞ்சு iPhone 13 40,000க்குள்ள உங்களுக்கு கிடைக்காது. ஸோ 45,000 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். பட் இதுல நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா iPhone 12 வாங்கலாமா, 33,000 ரூபாய்க்கு கிடைக்குது, ஆஃபர் மிரட்டி விட்டாங்க அப்படின்னு சில பேர் வந்து அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ண போறீங்க. இதுல ஒரு ரியல் ட்ரூத் சொல்லிடுறேன், இதுலயுமே பேங்க் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இதெல்லாம் இருக்கு. பட் இதையெல்லாம் தாண்டி இதுல பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 3 வருஷம் பழைய போன், ஸ்டோரேஜ் 64 GB தான் கொடுப்பான். இன்னைக்கு நிலைமைக்கு ஐபோன்ல 64 GB வச்சு ஓட்ட முடியுமா? இதை தாண்டி பேட்டரி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணுங்க. பட் என்னோட பட்ஜெட் இதுதான், எனக்கு ஐபோன் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்க ஒரு iPhone 11 எடுக்கிறதுக்கு பதிலா iPhone SE எடுக்கிறதுக்கு பதிலா இதை ட்ரை பண்ணலாம். அதை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது iPhone 13 அல்லது 14. இதுதான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழைய போன்ல உங்களுக்கு ஒர்த்தாவும் இருக்கும். இதை தவிர வேற ஆண்ட்ராய்ட் போன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 40,000 ரூபாய்க்கு லான்ச் ஆனா OnePlus 11 இவங்களே வந்து கூப்பன் கொடுக்குறாங்க 3,000 ரூபாய்க்கு Amazonல. அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 37,000 ரூபாய்க்கு வாங்கலாம். 37,000 ரூபாய்க்கு செம்ம ஃபாஸ்டா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். கேமரா சூப்பரா இருக்கும், அந்த டிஸ்பிளேயும் சூப்பரா இருக்கும். OnePlus போன் யூஸ் பண்ண பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் சஜஸ்ட் பண்ற ஒரு ஆண்ட்ராய்ட் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இல்லாம கிட்டத்தட்ட இதே ஸ்பெக்ல இன்னும் கம்மியான விலைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா iQ Neo 7 Pro 8+ Gen 1 இருக்கும். 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி போனும் யூஸ் பண்றது நல்லா இருக்கும், கேமிங்க்கு நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் ஹீட் ஆகும். அதை தாண்டி வந்து கேமரா வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. இதோட விலை அப்படின்னு பார்க்கல 33,000 ரூபாய்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பெரிய ஆஃபர் அப்படிலாம் பெருசா சொல்லிட முடியாது. பட் ஓகே ட்ரை பண்ணலாம். இதை தவிர நான் Flipkartலயும் Amazonலயும் தேடி பார்த்தேன். Pixel 7a 7 இந்த மாதிரி நிறைய போனை பாத்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தாங்க. பட் என்னன்னா பிக்சலை பொறுத்தவரை பயங்கரமா தெர்மல் பஞ்சாயத்து இருக்கும். இப்போ Pixel 8மே வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. கொஞ்ச நேரம் கூட உங்களால வந்து கேமரா வந்து யூஸ் பண்ண முடியாது, கேம் விளையாட முடியாது. ஜஸ்ட் உங்களோட OS மட்டும் நல்ல ஃபுல்ஃபில்டா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் அப்படின்றதுக்கு ஒரிஜினாலிட்டியே பாத்தீங்க அப்படின்னா Pixel போன் தான். ஸோ உங்களுக்கு வேணும் Pixel ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்க விஷ், அது உங்க பாட், நீங்க பாத்துக்கோங்க. ஆஃபர்ல இருக்கு, பட் இது இப்போதைக்கு வேண்டாம். இதுக்கப்புறம் பட்ஜெட் கொஞ்சம் கொஞ்சமா எகிரிட்டே போகும். இந்த நிலைமையில நீங்க போன் எடுக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா ஐபோனா இருந்தா ஒரு சாய்ஸ் இல்ல 2 சாய்ஸ் இருக்கு. 14 பிளஸ் 50,000 தரும், 60,000 தருவோம் சொல்லுவாங்க. பட் இங்கேயும் கார்டு ஆஃபரும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணும். இது ரெண்டும் பண்றீங்கன்ற பட்சத்துல மேபி உங்களுக்கு கிடைக்கலாம். அதுவும் ஸ்டாக் இருக்கிறவர் தான். கொஞ்சம் வித்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் முடிஞ்சிருச்சுருவாங்க. இல்ல வித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெலிவரியில பஞ்சாயத்து அப்படின்னா ஆர்டரை கேன்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அகைன் நான் சொல்றது என்ன அப்படின்னா கார்டு இல்ல, உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஆஃப்லைன் ஸ்டோர்ல வாங்கி வச்சு இன்னொரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதே ஒரு 50,000க்கு கண்டிப்பா கிடைக்கும். லோக்கல் ஸ்டோர்ல ட்ரை பண்ணி பாருங்க. அது வாங்குறப்பையும் ஒரிஜினல் பார்த்து வாங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம், ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். முடிஞ்சு அப்படின்னா லிங்கிங் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கங்க. இதுக்கப்புறம் iQ 11 பார்த்தேன். ஆஃபர் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் 8 Gen 2 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. போனும் சூப்பரா இருக்கும், கேமரா நல்லா இருக்கும், கேமிங்க்கு நல்லா இருக்கும், டெடிகேட்டட் சிப்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஆண்ட்ராய்ட் போன் நல்ல போன் நீங்க ட்ரை பண்ணா
பண்ணணும்னா பண்ணலாம். அதை தாண்டி கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணணும், லேட்டஸ்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபிளிப். மோட்டோவோட ரேசர் 40 அல்ட்ரா இருக்கு இல்லையா, லான்ச் பண்றப்போ ரொம்ப ஹை ரேட்டுக்கு லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு 80,000 ரூபாய்க்கு இருக்கு. அது கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்றப்ப இன்னும் கம்மியாகுது. பட் எனக்கு தெரிஞ்சு 80,000 ரூபாய்க்குமே அது ஒரு நல்ல போன், சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சாம்சங்க்கு வந்து ரியல் டஃப் கொடுத்தனா ஓப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மோட்டோ தான். இப்போ டெக்னோ கூட பண்ணியிருந்தாங்க, அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. மோட்டோ வந்து சிறப்பா செஞ்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபிளிப் இல்லாம ஃபோல்டு வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் கம்மியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு 80,000 ரூபாய்க்கு ஃபோல்டு வந்து கிடைக்குது. அது என்னன்னா டெக்னோ ஃபோல்ட். தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன், வேணவே வேண்டாம். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். சர்வீஸ் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. ஸோ டெக்னோ மாதிரியான ஒரு பிராண்ட்ல வந்து ஒரு 80,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா தயங்க வேண்டியிருக்குன்றது அந்த சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து ஃபீல் ஆச்சு. ஃபோல்டு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஒன்னு சாம்சங் போயிருங்க, அப்படி இல்லாட்டி ஒன் பிளஸ், இந்த மாதிரி நிறைய பிராண்ட் அடுத்தடுத்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ பயங்கர காம்படிஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா நிறைய கம்பாரிசனோட சேர்த்து பாக்குறப்ப எது பெஸ்ட்னு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ வெயிட் அண்ட் பை. இதுக்கப்புறம் கொஞ்சம் டாப் எண்டா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா S22 அல்ட்ரா இருக்கு இல்லையா, அது 85,000 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. சூப்பரா இருக்கும் போன். ஒரு வருஷம் பழசு தான். இன்னைக்கு நிலைமைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த போன் வர்த்தா இருக்கும். என்ன தெர்மல் பஞ்சாயத்து மட்டும் இருக்கும், அதை சூப்பரா இருக்கும். இல்ல இதுலயுமே எக்ஸ்ட்ரா ஒரு என்னால ஒரு 5,000 20,000 ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா S23 அல்ட்ராவே பாத்தீங்கன்னா இப்போ வரையுமே வந்து 1 லட்சத்துக்கு வர போற மாதிரி தான் பிளிப்கார்ட்ல வந்து போட்டிருக்காங்க. 1 லாக்குக்கு கார்டு ஆஃபர் இல்லாம வருது அப்படின்னா ஒரு iPhone 15 Plus ட்ரை பண்றதுக்கு பதிலா கண்டிப்பா வந்து நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். டைரக்டா S23 அல்ட்ராவே போயிருங்க. ஸோ இப்போ வர பாத்தீங்க அப்படின்னா வந்த ஆஃபர் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் இனிமே வரப்போற ஆஃபர் என்ன பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல, இங்க பாத்தீங்களா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இதை போட்டிருப்பேன். அங்க லேட்டஸ்டா என்னென்ன ஆஃபர்லாம் வருது அப்படின்றத அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். கண்டிப்பா அங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, முடிச்சுக்கலாமா? நீங்க கேட்ட வீடியோ போட்டேன், சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஐடியாலாம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயும் சொல்றதான், ஆஃபர் இருக்குன்றதுக்காக ஒரு பொருளை தயவு செஞ்சு ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாய. என்னன்னா சிம்பிளி ஒருத்தனை ஏமாத்தன்னா அவன் ஆசையை தூண்டணும். அப்படி பார்க்கல எம்ஆர்பியை போட்டு அடிச்சு ஆஃபர் அப்படின்னு காமிச்சு நம்மளை அப்கிரேட் பண்ண வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும், தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. இது இப்போ இல்லை, எப்போனாலும். ஓகேவா? நன்றி. மணி என்ன தெரியுமா? 12:30 நைட்டு. இதை இனிமே எடிட் பண்ணி நாளைக்கு காலையில் உங்களுக்கு போட்டு காலையில போடணுமா? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ.